அவசர வேளையில் சிறந்த உதவிக்கு 1544 மூலம் டர்டன்ஸ் இதய பராமரிப்பு மையத்தை அழையுங்கள். நோயாளியை பொறுப்பேற்ற தருணத்திலிருந்து டர்டன்ஸ் இதய பராமரிப்பு மையத்தில் உள்ள இதய மருத்துவ நிபுணர்கள் அல்ட்ரா மாடர்ன் டெலிமெட்ரி தொழில்நுட்பத்திலான கண்காணிப்பு சாதனங்களினால் ஆம்புலன்ஸ் வண்டியில் உள்ள நோயாளியின் நிலையை அவதானித்து வண்டியில் உள்ள முதலுதவியாளருக்கு சிகிச்சைக்கான ஆலோசனையை வழங்குவர். கார்டியக் ஸ்கிரீனிங், என்ஜியோகிராம்ஸ், ஸ்டென்ட் இன்சர்ஷன், பைபாஸ் அறுவை சிகிச்சை போன்ற அதிகளவிலான சிகிச்சைகள் 365 நாட்களும் தற்போது டர்டன்ஸில் உள்ளன. வியாழக்கிழமை உதய தரிசனம் நிகழ்ச்சியின் 2வது அம்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மருத்துவ பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டர்டன்ஸ் சுவா ஹமுவா வைத்தியசாலை. இவர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். முக்கியமாக நாங்கள் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான இருதயம் தொடர்பான தகவல்களைத்தான் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். நேர்களே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் உயிர் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு உற்ற நண்பனாக இந்த இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. லேப்டாப் என்று அடித்துக்கொண்டே இருக்கும். அது கூட எங்களுக்கு சில நேரங்களில் கேட்காமல் போகலாம் இல்லையா? அந்த வகையில் ஆனால் இருதயத்துக்கு ஒரு கோளாறு, ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் பொழுதுதான் உயிர் துடிக்கின்றதா இல்லையா என்று கூட நாங்கள் சிந்திக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இருதய நோய் தொடர்பான பல தகவல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். சென்ற வாரம் முதல் இந்த அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் டர்டன்ஸ் சுவா ஹமுவா வைத்தியசாலைகள். எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் பேராதனிய பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியும், இங்கிலாந்தில் 11 வருட காலமாக இருதய நோய் மருத்துவ பயிற்சி நெறியை பெற்றவரும், அதுபோலவே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கேட் ஸ்காலர் மற்றும் PhD பட்டதாரியும், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ ஆலோசகருமான டாக்டர் பந்துலா அத்தாவுட ஆராய்ச்சியும், அதுபோலவே நான் நினைக்கின்றேன் அவர் தமிழ் மொழியில் பேச மாட்டார். அவரோடு பேசுவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் அனோஜனா ஜெயசீலன் பெர்னாண்டோ புள்ளி. இவரும் கூட மருத்துவ அதிகாரி டர்டன்ஸ் வைத்தியசாலை. இவர்கள் இருவரையும் உங்கள் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கின்றோம். இருதய நோய் தொடர்பான பல தகவல்களை இவர்கள் உங்களுக்காக வழங்க இருக்கின்றார்கள். நன்றி. So getting back to our topic, last week we discussed about the complex interventional cardiac procedures, and we came up to the topic where we spoke about those patients who had already had bypass surgeries and also presented with valve diseases. Can you please tell us about the techniques that we can use to handle situations like this? Excellent question. We talked about people who had bypass operation. The risk of going for a redo operation can be high, and if their valves, particularly the aortic valves, are stenosed, we can do transcatheter aortic valve implantations, called it TAVI procedures or TAVR procedures. We will see on our slides, this is the kind of setup that we will have for this kind of a procedure, and a balloon and a stent is wrapped and then can be delivered through the groin to replace the malfunctioning valve. We'll be seeing in the first movie clip the version of this happening. அதாவது சென்ற வாரம் நான் கேட்டது, சென்ற வாரம் சிக்கலான இருதய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்தோம். அதில் பைபாஸ் சிகிச்சை செய்தோருக்கு வால்வு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதுக்கு என்ன செய்யணும் என்று அதுக்கு அவர் கூறியது, கத்தீட்டர் முறை மூலம் நாங்கள் அதை மேற்கொள்ளலாம் என்று இங்கே நாங்கள் பார்ப்பது அதை காண முடியதாக இருக்கிறது. And you can see now that the artificial valve has been deployed and replacing the normal valve and functioning as the normal valve. அதாவது நாங்கள் மேல் தொடையின் மூலம் ஒரு கத்தீட்டரை நாங்கள் செலுத்தி இங்கே நீங்கள் காண்க முடியும். அதன் மூலம் அந்த பழுதடைந்த aortic valve-க்காக செயற்கை aortic valve ஒன்றை பயன்படுத்த முடியுமாக இருக்கிறது. So this technique will soon be available in Sri Lanka. It's practiced widely in UK and other countries, and hopefully this will be a new treatment to look forward to. Right, and so one of our other problems is that we all have our elderly relatives. What happens when they need this type of interventional cardiac procedures? How can we handle that? Good question. People are afraid because at advancing age they think the complications might be high. But you are not, the techniques and the technologies and the abilities of the operators have improved substantially, and the risks sometimes are not that high, and you can achieve good results even in the very elderly people.
You can see two movie clips. One, a procedure that I did in UK in a 92-year-old lady who had a previous heart attack involving the blockage of the right coronary artery, which has been opened up, and a problem in the left side, a complex bifurcation stent procedure that you see here to completely revascularize, and she had a very good outcome. This is a complex procedure done safely in a 92-year-old lady. அதாவது நான் கேட்ட கேள்வி முதியோர் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாகினது முதியோர் எங்களுக்கு இவ்வாறான சிகிச்சை தேவைப்பட்டால் அவருக்கு இவ்வாறான சிகிச்சைகள் செய்ய முடியுமா என்று அதற்கு அவர் கூறியது முதியோர்களுக்கும் செய்ய முடியும். அவர்களுக்கு சில வேளைகள் அபாயமானது நோயுள்ளோர் என்று இந்த சிகிச்சைகள் செய்யாமல் விடுவார்கள். ஆனால் இவர்களுக்கும் இவ்வாறு சிகிச்சைகள் செய்ய முடியும் என்பது. இங்கு நீங்கள் பார்ப்பது ஒரு 92 வயதுள்ள ஒரு முதியோருக்கு அவருக்கு அந்த இடது பக்கமான குருதிக்குழாய் அடைப்பட்டிருந்தது மற்றும் வலது பக்க குருதிக்குழாயிலும் ஸ்டென்ட் போட்டு பட்டிருந்தாலும் அதிலும் அடைப்பட்டிருந்தது. ஆனாலும் ஒரு 3 ஸ்டென்ட்கள் பாவிக்கப்பட்டு ஒரு புது வகையான ஒரு ஸ்டென்ட் பாவிக்கப்பட்டு இவருக்கு அந்த சிகிச்சை முறை செய்யப்பட்டது. Okay, we'll also show the next movie clip which will demonstrate even a worse situation. Last remaining good artery in the heart in an 85-year-old completely occluded during a heart attack procedure. Again, this was done in Cardiff. And then the last remaining artery cannot be opened up with any equipment, standard equipment. And I used laser energy to vaporize the blood clots and the calcium, and then deploy a stent to save this patient's life. It's an extremely dangerous situation, but this can be done successfully even in an 85-year-old. இங்கு நீங்க பார்ப்பது ஒரு 80 வயது ஆன ஒரு முதியோரின் படம். அதாவது இவருக்கும் மிக மோசமான நிலையில் குருதிக்குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. அது மற்றும் கால்சியமும் படிந்திருந்தது. இந்த கால்சியம் பாவிக்கப்படும் கருவிகளுக்கு மிகவும் அபாயமானது. இவருக்கு லேஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி என்ற முறை பாவிக்கப்பட்டு குருதி கட்டிகள் மற்றும் அந்த கால்சியம் ஆகியவை அகற்றப்பட்டு ஸ்டென்ட்கள் பாவிக்கப்பட்டன. So you can see that elderly people can have good outcomes, and the procedure with new techniques and abilities are actually much safer than what people mostly conceive these days, and virtually nothing is impossible. There are always alternatives and solutions to all problems. So coming on to our next question, what about early detection of coronary artery disease? Good question. Of course, detecting a problem early and before heart attack set in is a very good concept. And people who have got risk factors or have early symptoms or have got a bad family history, they probably should be screened very early. We would see in our slide how typical screening program could take place. We take into consideration clinical factors, traditional tests and new tests. There are lots of array of new tests, including what you see here: CT calcium score, CT coronary angiography, stress echo, myocardial perfusions, cardiac MR, pressure wire study, IV study. All these things are available. We'll tell you in a minute why these things are necessary. If you show the next slide, you could see that the screening process in maybe I could just yes, please. So நான் கேட்ட கேள்வி இருதய நோய்களை முன்கூட்டியே அறிய முடியுமா என்பது. அதற்கு அவர் கூறியது, இங்கே நீங்கள் திரையில் காண்கிறீர்கள் ஒரு ஸ்லைடு உண்டு. அதில் முன்கூட்டியே அறிதலும் மற்றது திரையிடுதலும் அபாய குணக்குறிகள் உள்ளோருக்கு, அது மற்றது 35 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் மிக முக்கியமானது. மற்றது மருத்துவ காரணிகள் மற்றும் பாரம்பரிய பரிசோதனை முறைகள், அதாவது இசிஜி, அதாவது மின்னியக்க வரைபடம், மற்றது இருதய ஸ்கேன், எக்கோ டெஸ்ட், மற்றது உடற்பயிற்சியின் மூலம் செய்யும் இசிஜி, அதாவது ட்ரெட்மில் டெஸ்ட். இவை பாரம்பரிய பரிசோதனை முறைகள். இவையும் மிகவும் நன்மையானது இந்த மாதிரி அடையாளம் காண்றதுக்கு. ஆனால் இப்போது நவீன முறைகளும் இருக்கின்றன. அதையும் நாங்கள் திரையில் ஸ்லைடில் காண்போம். அதை பற்றியும் அவர் கூறினார். You can demonstrate that you can get very good images with CT coronary angiograms these days for low to intermediate risk patients and also who have complex coronary disease. We will also show in the next movie clip
And if you want to explain, Anujana, what's shown in the movie clip, a previous person who had a bypass operation, we are planning complex angioplasty using CT coronary angiography. ஆமாம் டாக்டர், அதற்கான பதிலை நீங்கள் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு வர்த்தக இடைவெளியை பார்த்துவிட்டு வரலாம் இல்லையா? சரி, எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் வைத்தியர்கள் இருவரோடும் நாங்கள் பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன வர்த்தக இடைவெளி, அதன் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். அவசர வேளையில் சிறந்த உதவிக்கு 154 மூலம் டர்டன். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் டர்டன்ஸ் சுவா ஹமுவா எங்களோடு இணைந்திருக்கின்றார். டாக்டருடைய கேள்விக்கு டாக்டர் அனுஜனா, உங்களுடைய பதில் என்ன? அதாவது நான் இப்போ இருதய குருதி குழாய்களுக்கு சாயமூட்டி செய்யப்படும் அந்த சிடி ஸ்கேன் முறை, அதாவது சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம், அதை பற்றி நாங்கள் மேலும் கேட்போம். We were talking about the newer technique, newer things like the CT coronary angiogram. Could you tell us what are the advantages of using a CT coronary angiogram? Yeah, it is a non-invasive technique, and then these days the scanners are so sophisticated, you can get a lot of information, and particularly in non-complex patients, low to intermediate risk, or people who have a very high risk of having a complication during a procedure, they could be first subjected to CT coronary angiogram. All the vital information could be obtained and plan a procedure with the minimum amount of risk. So you could show the video clip and play and then explain what's going on here. அதாவது இந்த சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் மூலம் உடனடியாக எமக்கு அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். அதை தொடர்ந்து எமக்கு தேவையான அந்த சிகிச்சை முறையை நாங்கள் திட்டமிட்டு செய்யலாம். இங்கு நீங்கள் காண்பது ஒரு பைபாஸ் முறையை செய்த அவரின் ஒரு படம். Would you like to just explain about that? Yeah, the graphs are patent here, but we can see new disease has arisen in the artery running on the back of the heart, and hopefully in a procedure with all the other tests being ready, now the interventional cardiologist can focus on the diseased area and then really focus on the area that he needs to treat to get in this sort of a complex situation. அதாவது பைபாஸ் ஏற்பட்ட அந்த ஒருவரின் சிடி ஆஞ்சியோகிராம் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த கிராஃப்ஸ் இல்லாமல் மற்ற இடங்களில் அவருக்கு அடைப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவ்வாறு நாங்கள் இந்த சிடி ஆஞ்சியோகிராம் செய்வதன் மூலம் எமக்கு ஏற்படும் அந்த சவால்களை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். மற்றும் நாங்கள் கட்டாயம் அவதானம் செலுத்த வேண்டிய இடங்களுக்கு அந்த பகுதிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை செலுத்த முடியுமாக இருக்கும். So finally we talked quite a lot about all these cardiac interventions and quite about the procedures. However, we know that prevention is as important as cure, and so could you tell us something more about prevention of coronary artery disease? Exactly, prevention is of course even better than cure, I would say, but cure has to be done on an urgent basis for an unwell patient. But if you show the slide, you can see the general principles. There are lots of modifiable risk factors that a cardiologist can identify to prevent you developing coronary disease: smoking, weight loss, exercise, diet, cholesterol, diabetes, blood pressure, stress management. All these things are modifiable risk factors, and early detection of disease and treatment with medicines and procedures are also a vital part of this. Right. நான் கடைசியாக கேட்டது இருதய நோயை குணப்படுத்துவதை போலவே அதை தவிர்ப்பதும் மிகவும் முக்கியமானது. இதை குறைப்பதற்கு என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்பது. அதற்கு அவர் கூறியது, நாங்கள் ஒரு பொதுவான கொள்கைகளாக நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய காரணிகள், அதாவது நீங்கள் திரையில் காண்கிறீர்கள் இங்கு மாற்றி அமைக்கக்கூடிய காரணிகள், அதாவது புகைப்பிடித்தல், உடற்பருமன், எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, மற்றது உணவு முறை, கொலஸ்ட்ரால், நீரிழிவு நோய், மற்றது ஆரம்ப நீரிழிவு நோய் நிலை, மற்றது குருதி அழுத்தம், மற்றது அதிக ஸ்ட்ரெஸ், இவைகள். அது மட்டுமல்லாமல் முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் முறையான மருத்துவ சிகிச்சை முறையும் நாங்கள் பின்பற்றினால் இருதய நோயை தவிர்ப்பதற்கு இவை முக்கிய பங்களிக்கின்றன. டாக்டர் அனுஜனா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? உங்களுடைய வெப் இணையதள முகவரிகள், தொலைபேசி இலக்கங்கள், அவற்றை நீங்கள் இங்கே குறிப்பிடலாமே?
would you like to give them the contact? Of course, yeah. If there are questions and queries regarding this program, we are more than happy to be contacted on these numbers. And there are lots of screening programs and tools and devices available for people with coronary disease, as you can see on the screen. ஆமாம், இணையதள முகவரி இங்கே உங்களுக்கு தெரியல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். www.durdans.com அல்லது இமெயில் முகவரியும் இருக்கின்றது, pandula@durdans.com, pandula@durdans.com. அது போலவே அல்லது contact us at durdans.com, contact us at durdans.com. தொலைபேசி இலக்கங்களையும் சரியாக குறித்துக் கொள்ளுங்கள். 0115410235 அல்லது 1544 என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த முகவரியினூடாக அல்லது உங்களுக்கு இணையதள முகவரிகள் தந்திருக்கின்றோம், இமெயில் முகவரிகள் தந்திருக்கின்றோம், தொலைபேசி இலக்கங்கள் தந்திருக்கிறோம். இதனூடாக இருதய நோய் தொடர்பான என்ன பிரச்சனை என்றாலும் இவர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு இணைந்திருந்தவர்கள் டாக்டர் பந்துலா அத்தாவுட ஆராய்ச்சி, அதுபோலவே டாக்டர் அஞ்சனா ஜெயசீலன் பினாண்டபிள்ளை, இருவருக்கும் உங்கள் சார்பில் முடிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ டாக்டர். Thank you very much. நன்றி டாக்டர் அஞ்சனா. அதுபோலவே நாங்கள் அடுத்த அம்சத்துக்குள் செல்ல இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக மணிச்செய்திகள் காத்திருக்கின்றது. மணிச்செய்திகளை தொடர்ந்து நாங்கள் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியவர்கள் டர்டன்ஸ் சுவா ஹமுவா. சின்ன இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். அவசர வேளையில் சிறந்த உதவிக்கு 1